வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கு அதே இடத்தில் நீடிக்கும். 2-3 நாட்களுக்கு நீடிக்கும். இதன் காரணமாக இலங்கைக்கு மட்டுமே இந்த நிகழ்வால் மழை பொழிவு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிழக்கு காற்று தொடர்ந்து வலுவாக நுழைந்து குளிர்காற்றை கொண்டு வந்து ஏற்றும். மதியம் கூட இதமான வெப்பநிலை தான். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரை கிழக்கு காற்று வலுவாக இருக்கும். ஆனால் கிழக்கு காற்று வெப்பம் உயர்ந்தால் குளிர்காற்று மழை பொழிவை கொடுக்கும் என்றால், கிழக்கு காற்று மதியத்தில் கூட வெப்பம் உயர முடியாத சூழலாக காற்று நுழைகிறது. ஆக ஒற்றை குளிர்காற்று 24 மணி நேரம் வீசும். இதனால் மேகமூட்டங்கள் உருவானாலும் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மதியத்தில் ஓரிடங்களில் தூறல் துளிகள் விடலாம். அதுவும் கடலோரம், டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் இருக்கலாம். அதுவும் உறுதி அல்ல. ரைட். அடுத்ததாக ஜனவரி மழை ஒரு பருவ மழை போல அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை முடியாத நிலையில் ஜனவரியில் பெய்யும் மழை பெயரளவில் பருவமழையை கொடுக்கும் வழக்கமாக. ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக குளிர்கால மழை பருவமழை போல், அதாவது வலுவான ஒரு பருவமழை போல், நவம்பர் டிசம்பர் போல் ஒரு மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் வரக்கூடிய 7-8 தேதி வரைக்கும் இந்த குளிர்காற்றும் மழை இல்லாத வானிலையும் தொடர்ந்தாலும் 8ஆம் தேதி குளிர் கூடி சாரல் தூறல் கடலோர மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் தேதி முதல் மழை தொடக்கம், இடைவெளிக்கு பிறகு 8ஆம் தேதி 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதி கடலோர மாவட்டங்களிலே கிழக்கு காற்று குளிர்காற்றாக, முதல்ல வடகிழக்கு காற்று குளிர்காற்றாக நுழையும். படிப்படியாக கிழக்கு காற்று இணைவை ஏற்படுத்தி மழை பொழிவை தொடக்கினாலும் குளிர்காற்று 8ஆம் தேதி தூறல் சாரலை கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. ஆக 7ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் குளிர் கூடி மழை தூறல் விழலாம். 9ஆம் தேதி அது லேசான மழை பொழிவாக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா, வடகடலோரம், தென்கடலோரம் எல்லாமே லேசான மழை பொழிவாக மாறும். 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை, 9லிருந்து 12ஆம் தேதி வரை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 9 லேசான மழையாக அறிவித்து விட்டேன். 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளூர் முதல் கிருஷ்ணகிரி வரை உள்ளே, வடக்கே திருவள்ளூர், உள்ளே கிருஷ்ணகிரி, மேற்கே நீலகிரி வரைக்கும். ஆனால் நல்ல ஒரு மழை பொழிவு என்பது கடலூருக்கு தெற்கே, திருச்சிக்கு தெற்கே, திண்டுக்கல், உடுமலை, பொள்ளாச்சிக்கு தெற்கே ஏற்கனவே பெய்த மழை பொழிவு போல ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதை விட சற்று கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது. ஆனால் முன்பு எட்டிய மழை அது சென்னை மற்றும் நீலகிரிக்கு எட்டவில்லை, கிருஷ்ணகிரிக்கு எட்டவில்லை. வரக்கூடிய 10, 11, 12 மழை பொழிவு எட்டுவதற்கு சாதகம் தெரிகிறது. ஓகே. இப்போ இந்த பொங்கலுக்கு முன் கூட பெரிய அளவிலே பிரச்சனை இல்லை. பொங்கலுக்கு முன் மிரட்டும் வானிலையும், பொங்கலில் மிரட்டும் வானிலையும், பொங்கலிலே நிகழ்வு கடலில் இருந்து கொண்டு பேசுபொருளாக்கி கொண்டு, அதாவது அந்த 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு மீண்டும் அது குமரி கடற்பகுதிகளுக்கு நகர்ந்து புதிதாக அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோடு போய் மீண்டும் இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய அதாவது இந்த 17, 18, 19, 20 என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லவா அடுத்த நிகழ்வு, அது ஒரு நாள் முன்கூட்டியே 16, 17, 18, 19, 20 தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு முன் பொங்கல் நாளிலேயே தூறல் சாரல் குழப்பமான வானிலை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக பொங்கலுக்கு முன் மழை,
பொங்கல் நாளிலே குழப்பும் வானிலையும் கடலிலே நிகழ்வு இருந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசுபொருளாக்கி கொண்டிருக்கும். பிறகு அது பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு கரையை நெருங்கி நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆக கண்டிப்பாக அது பொங்கலுக்கு பிறகுதான் நெருங்கும். பொங்கலில் குழப்பம், பொங்கலுக்கு முன் ஒரு மழை, பொங்கலுக்கு பிறகு வலுவான மழை தெரிகிறது. அது வழக்கத்திற்கு மாறான ஒரு மழைப்பொழிவாக, வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இதை குறித்து தெளிவாக ஒரு குறிப்பிடாததற்கு காரணம், நாட்கள் நெருங்கட்டும், அறுவடை விவசாயிகளை அச்சப்படுத்த வேண்டாம் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இருந்தாலும் வரக்கூடிய 7ஆம் தேதிக்குள் வானிலை அப்டேட்ஸை அறிந்து அறுவடை செய்திட வேண்டும். முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட வேண்டாம். பொங்கல் வரை இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். பொங்கல் கொண்டாட்டம் முடியும் வரை இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். பொங்கல் நாளிலே கொஞ்சம் இடைவெளி கூடுதலாக இருந்தாலும் மிரட்டும் வானிலை எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக ஜனவரி 16ஆம் தேதி வரை, அதாவது 7 வரை தெளிவான வானம் இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து தூறல் சாரல் லேசான மழை பொழிவு தொடங்கினோம். அப்படி ஒரு 15ஆம் தேதி வரை உங்களுக்கு மழையும் இடைவெளியும் குழப்பமும் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு வலுவான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து ஒவ்வொரு அறிக்கையிலும் வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து உங்களுடைய அறுவடை தானியங்களோட பக்குவம், அறுவடைக்கு தயாராகி விட்டதா, இடைவெளி எப்பொழுது, அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அதை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்து வைக்கோல் மற்றும் இதர தானியங்களை பக்குவப்படுத்துவதற்கு அந்த வானிலை எந்த வகையில் கை கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் நீங்கள் இணைந்திருந்து அறிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 16 to 22 வரை ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. இதை நான் உங்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். நிகழ்வுகள் எப்படி வேண்டுமென்றாலும் அமையலாம். ஏற்கனவே கடந்த வாரம் வீசிய லேசான காற்றுடன் அதில் பெய்த மழையே டெல்டா மாவட்டங்களிலே கதிர் சாய்ந்திருக்கிறது. அதே போல் ஒரு காற்றுடன் மழை, காற்றுடன்னா புயல் காற்று அல்ல, அதாவது கடந்த வாரம் போல் மீண்டும் ஒரு மழை 8ஆம் தேதியிலிருந்து, அதாவது சரியாக 9, 10, 11, 12ஆம் தேதி வாக்கிலே அந்த மழை பொழிவு கொடுக்கும் பொழுது சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும். அதற்கு பிறகு இடைவெளியும் குழப்பமும் பொங்கல் நாளிலே இருந்தாலும், பொங்கல் நாளிலே முடிந்தால் நீங்கள் முழு ஏற்பாட்டுடன் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நாளிலே, சிலருக்கு ஒரு வாரம் தேவைப்படும். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பழுக்கணும், ஒரு வாரம் தேவைப்படும் அறுவடைக்கு. ஆக அந்த ஒரு வாரம் முடிந்த உடனேயே இடைவெளி எப்பொழுது கிடைக்கிறதோ அந்த இடைவெளியை பார்த்து அறுவடை செய்தல் நலமாக தெரிகிறது. 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வாக்கிலே வரக்கூடிய அந்த 3வது வார நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆய்வறிக்கையை தொடர்ந்து உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறேன். அதோட தீவிரத்தன்மையை மனதில் கொண்டு நீங்கள் அதற்கேற்ற திட்டமிடுதல் அவசியமாக கருதுகிறேன். அந்த நாளில் கூட சிலர் கதிர் முதிராமல் இருக்கலாம், அதற்காக அச்சப்பட தேவையில்லை. பொங்கல் முடிந்த பிறகு அந்த 3வது வார மழை முடிந்த பிறகு குடியரசு தினத்திற்கு பிறகு ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. அதற்கு இடையிலே ஒரு இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். இப்போ இந்த அறிக்கையை கேட்கும் பொழுது உங்களுக்கு தோன்றுவது ஒன்றாக மட்டுமே இருக்கணும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும், வானிலை அறிந்து விவசாயம் செய்யணும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். குளிர்கால மழை பருவமழை போல் பலமாக தெரிகிறது. சில நாட்களிலே இது தலைப்பாக எடுத்துக்கொண்டு மனதில் பதித்துக்கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். அதே போல ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது, பிப்ரவரியிலும் தூறல் சாரலாம் இருக்கிறது. ஆக மழை நிகழ்வுகள் MJO அமைப்பு, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய மாடர்ன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அமைப்பும், ஏற்கனவே நாம் தினசரி அறிக்கையாக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய கடல் நீரோட்டமும் வெப்பமும் வலுவாக அனைத்தும் ஒன்றிணைந்து சாதகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த குளிர்கால மழை பருவமழை போல் வலுவாகவே தெரிகிறது. அப்டேட்ஸ் அவசியம், அறிதல் அவசியம். இணைந்தே இருங்கள். நன்றி.